பள்ளி, கல்லூரிகளிலே தற்போது பாலியல் சீண்டல்கள் மற்றும் பாலியல் வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த வளரும் இளம் பிள்ளைகள் அதாவது ப 13 முதல் 19 வயதான பிள்ளைகள் தாங்கள் வளரிளம் காலத்தில் தன் உடலில் ஏற்படும் மாற்றங்களை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு, அதில் அதில் அதனால் அதற் காரணத்தினால் தான் அவர்கள் இந்த இந்த பாலியல் சீண்டல்கள் உட்பட்ட நிகழ்வுகளில் ஈடுபடுகிறார்கள். இதை தடுக்க நாம் குறிப்பாக இது அதிகரிக்க காரணம் என்னவென்று கேட்டால், நாம் கொரோனா காலகட்டத்திலே இது அதிகரித்து விட்டது. ஏனென்றால் 20 விழுக்காடு, 30 விழுக்காடு அ மொபைல் ஃபோன்கள் கையில் தவழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகளின் கையில் தவழ்ந்து கொண்டிருந்தது. தற்போது பார்த்தீர்கள் என்றால், எல்லா குழந்தைகளின் கையிலும் மொபைல் ஃபோன் எளிதாகிவிட்டது. அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்னவென்று கேட்டால், அவர்கள் எளிதாக சொல்லுகிறார்கள், "நான் ஆன்லைன் கிளாஸ் படிப்பேன்" என்று சொல்லி பழகிவிட்டார்கள். என்றால் 2020, 21 கொரோனா காலகட்டத்தில் அவர்கள் இதை எளிதாக சொன்னதால் பிள்ளைகள் பெற்றோர்கள் நாம் என்ன செய்தோம் என்று கேட்டால், ஓஹோ! பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று நாம் நினைத்து விட்டோம். ஆனால் அவர்கள் படிக்கிற காரணத்தை காட்டி அவர்கள் பாலியல் தொடர்பான வீடியோக்கள், புகைப்படங்கள், கருத்துக்களை பரிமாறிக் கொண்டதால் தான் இன்று இந்த பாலியல் சீண்டல்கள் அதிகரித்து விட்டது. இதை நாம் முறையாக கண்காணிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணும்போது குறிப்பாக அந்த Facebook, WhatsApp, Instagram போன்ற ஆப்களில் அவர்கள் அதை தவறான ரீல்ஸ் பார்க்கிறார்களா என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். பெற்றோர்கள் கண் கண் கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அந்த 18+ ஆப் சில ஆப்புகள்ல 18+ அதை ஆன் செய்துவிட்டால் குறிப்பாக இந்த வீடியோக்கள் வராது. அதை பெற்றோர்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு குட் டச், பேட் டச் கான்செப்ட்டை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒருவர் தன் மீது எதிரிருப்பவர் தன் மீது ஒரு முறையான அல்லது முறை தவறிய அ வந்து தொடு அவர்களை தொடுகிறார்கள் என்றால், அதை பிள்ளைகளுக்கு உணர்த்தி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவர்கள் சொல்லிக் கொடுத்தால், இவர்கள் இப்படிப்பட்ட செயல்களில் எதிர் இருப்பவர்கள் உங்களிடம் சீண்டினால், அவர்களை அனுமதிக்கக் கூடாது என்று குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மட்டுமல்லாமல் அவர்களுடைய பாலியல் தொடர்பான அனைத்து கருத்துக்களையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் விழிப்புணர்வாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இதை தவிர்ப்பதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டால், குறிப்பாக பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலைகளை அதிகரிக்கலாம். விளையாட்டுத் துறைகளிலே ஊக்குவிக்கலாம். இதன் மூலம் அவர்கள் அந்த வ இளம் பருவத்தில் வரும் மாற்றங்களை இதன் மூலம் அவர்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு, அவர்கள் சவாலாக விளையாட்டுத் துறையிலும், அது மட்டுமல்ல சிறந்த துறைகளில் விளங்குவதற்கு எளிதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், அவர்கள் தன்னை தற்காத்துக் கொண்டாலே முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடலாம். அதற்கு அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக பள்ளி, கல்லூரிகளிலேயே விழிப்புணர்வுகளை நாம் கண்டிப்பாக எடுத்துரைக்க வேண்டும். குறிப்பாக ஒரு வாரம் 2 முறையோ அல்லது மாதம் அ 2, 3 முறையோ அவர்களுக்கு 1 மணி நேரம் இந்த பாலியல் தொடர்பான கருத்துக்களையும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதால் எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், அவர்கள் இந்த வளரிளம் பருவத்தில் இது வரும் மாற்றங்கள் தான். எல்லோருக்கும் வருகின்ற மாற்றம் தான். இதை நீங்கள் எவ்வாறு அணுக வேண்டும்? அதை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? என்பதை அவர்களுக்கு தெளிவாக உணர்த்தினால், ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவர்கள் இப்படிப்பட்ட பாலியல் தொடர்பான சீண்டலுக்கு உட்பட மாட்டார்கள். நம்முடைய தமிழக அரசும் மட்டுமில்லாமல் இந்திய அரசும் இதற்கான வழிமுறைகளை பள்ளி, கல்லூரிகளிலும், சமுதாயங்களிலும் கருத்துரைகள், விழிப்புணர்வுகளை போன்றவையை செயல்படுத்தினால் நம்முடைய சமூகம் சிறந்த சமூகமாக மாறும். பாலியல் சீண்டல் இல்லா சமூகமாக மாறும். பாலியல் சீண்டல் இல்லா நம்முடைய சமூகம் பிரதிபலிக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.